நாம ஒரு செய்வோமா? என்ன? நம்ம அம்மா வரத்துக்குள்ள நம்ம மூசாவை கூப்பிட்டு நம்ம ப்ராப்ளம் என்னன்னு அவகிட்ட சொல்லிடலாமா? ஓகே. சரி, இப்ப கண்ணை மூடிட்டு மூசாவை கூப்பிடலாம். மூசாவா 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 மூசா வந்தேன். தேவை என்ன சொல்லுங்கள். அதான் நான் வந்துட்டேன்ல. ஏன் உங்க 2 பேர் முகத்துல இன்னும் சந்தோஷத்தை காணோம்? என்னாச்சு கௌதம்? ஏன் 2 பேரும் ரொம்ப சோகமா இருக்கீங்க? அம்மா ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க மூசா. அவங்கள நீ தான் காப்பாத்தணும். அம்மாவுக்கு ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அது ஒரு பொம்பளை அம்மாவை கோயிலுக்கு வர சொல்லி பணம் கேட்டு மிரட்டுறா. அதனால அம்மா பயந்துட்டாங்க மூசா. 50,000 ரூபாய் கொடு அப்படி இப்படின்னு மிரட்டுறா. தரலனா போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு பயமுறுத்துறா. அம்மாவை எப்படி காப்பாத்துறதுன்னே தெரியல மூசா. கௌதம், அந்த பொம்பளை எங்கேருந்து வந்தான்னு தெரியுமா? தெரியாது. கூட பிடிச்சவன்னு சொல்றாங்க. கூட பிடிச்சவளா இருந்தா எதுக்கு எங்க அம்மாவை மிரட்டி பணம் பறிக்கணும்? இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியுமா? தெரியாது. அம்மா பயத்துல சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மூசா. நாங்க பக்கத்துல இருந்தா கூட வெளியே விளையாட போயிட்டோம்னு நினைச்சு வாசல்ல நின்னு உள்ள வான்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க மூசா. பயத்தினால உங்க அம்மாக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு. ஆமா, நேத்து என்னோட லஞ்ச் பாக்ஸ்ல கூட லஞ்ச் வைக்காம விட்டுட்டாங்க. ஸ்கூல்ல போய் திறந்து பார்த்தா காலி பாக்ஸா இருக்கு. கௌதம் பாக்ஸ்ல மட்டும் 2 தோசை இருந்தது. ஒரே குத்துதான், மரணம் போயிடுவேன். என் உயிரே போனாலும் சரி, இதுல இருந்து ஒரு பைசா கூட எடுத்துட்டு போக விட மாட்டேன். யாராவது வாங்க, யாராவது வாங்க. கத்திய கீழே போட்டு பூட்ட விட வாய மூடி. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த பணத்தை வெளியில எடுத்துட்டு போயிடு. நீ பண்ண கொலைய விலாவரியா உன் புருஷன் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். குடும்ப மானம் போகும். உன் குழந்தைங்க அனாதையாகி ரோட்ல சுத்துவாங்க. ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம உன் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு. போதும், நிறுத்து. ஏன் நான் சொல்ல சொல்ல இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறியா? நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு சரியா 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வந்தாகணும். இல்லன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும். கரெக்ட் கௌதம். நீங்க சொல்ற அந்த பொம்பளை உங்க அம்மாவோட மனநிலையில பாதிக்கிற அளவுக்கு அவங்கள மிரட்டி இருக்காங்க. அப்படின்னா எங்க அம்மா பழைய நிலைக்கு வரதுக்கு நாங்க என்ன மூசா பண்ணணும்? நீங்க 2 பேருமே கவலைப்படாம போங்க. நான் என்னோட சக்தியை பயன்படுத்தி உங்க அம்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல அவங்க உங்களோட பழைய அம்மாவா மாறிடுவாங்க. ஓகேவா? ஓகே, நான் வரட்டுமா? அப்பாடா, மூசா கிட்ட நம்ம ப்ராப்ளத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி வா, நம்ம லெசனை போய் படிப்போம். சேட்டு, அவசரமா 200 ரூபாய் பணம் வேண்டியிருக்கு, குடு. என்ன யோசிக்கிற? கடன் கொடுக்க தானே கடை வச்சிருக்க, குடு. சேட்டுக்கு அடமான பொருள் கொண்டாதான் பணம் கொடுப்பான். முதல்ல 200 ரூபாய் பணம் கொடு, அப்புறம் பெரிய பொருளை கொண்டு உங்ககிட்ட அடமான வச்சிடறேன். சேட்டு கடையை காலி பண்ணிட்டு குஜராத்துக்கு போறான். அங்கே போனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் வா. ஜாவ் ஜாவ். இன்னைக்கு எவனும் ஏமரவே இல்லையே. வணக்கம். வணக்கம்மா, வாங்கம்மா, உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கம்மா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது. அவர் வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் நம்ம சேட்டு தானே, நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். அதனால என்னம்மா, யார் வந்தா என்ன?
அவசரமா 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது சேட். 4-5 மாசத்துல திருப்பி கொடுத்துறோம். வட்டியை பத்தி பிரச்சனை இல்ல, பணம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. திடீர்னு வந்து 50,000 கேக்குதோ, இல்லைன்னு சொன்னா அந்த போலீஸ்காரன் குறைச்சல் கொடுக்கும். என்ன பண்றது? யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன, வட்டி தானே. போலீஸ்காரன் இல்லைன்னு சொல்ல போதும். சேட்டு என்ன யோசிக்கிறீங்க? இதோ தரேம்மா. இதுலயே 50,000 ரூபாய் பணம் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சேட். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கு என்னம்மா, அசல் எப்ப வேணா கொடுங்க, வட்டியை மாத்திரம் கரெக்டா கொடுத்துருங்க. சரி. சாரை சேட்டு விசாரிச்சான்னு சொல்லுங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இங்கதானே வந்தாரு, எங்க போயிருப்பாரு? புல்லாங்குழல் ஊதுனா வந்து தானே ஆகணும். பிச்சைக்காரி நொல்ல பாரு, வீட்டுக்குள்ளே வந்துட்டாளா? ஏய் நிறுத்து, இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பிச்சை எடுக்கிறாங்களா? யாரு பிச்சை எடுக்கிறா? நீ பிச்சைக்காரிங்கிறத நீயே மறந்துட்டியா? என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா? ஒழுங்கா மரியாதைய பேசு, குரவனை கடிச்சு துப்பிடுவேன். ஐயா, என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே மிரட்டுறியா? கையில புல்லாங்குழல் எடுத்துட்டு வந்து அதுல சோகமா வேற பாட்டு வாசிக்கிற. நீ பிச்சைக்காரி இல்லாம வேற யாரு? மைசூர் மகாராணியா? விட்டாலும் ஆமான்னு சொன்னாலும் சொல்லுவ. முதல்ல எட்ட காலி பண்ணி போ 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 போ. நிறுத்து, போ, வெளியே போ முதல்ல. நீ இன்னும் வெளியே போகலையா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் புல்லாங்குழலை முறிச்சு போட்டுருவேன். கொன்னே போட்டுருவேன். என்ன வேணாலும் பண்ணிக்க. என் புருஷனை பார்க்காம இங்க இருந்து போகவே முடியாது. யாரு உன் புருஷன்? அவனை இங்க வந்து கேட்டு என் உயிரை வாங்குற. என் பேரு ஆயிஷா, என் புருஷன் பேரு அலாவுதீன். அவரு உங்ககிட்ட தான் அடிமையா இருக்காரு. அடிமை அலாவுதீனா? வாட் இஸ் திஸ்? இங்கெல்லாம் யாரும் அப்படி கிடையாது. நீ கிளம்பு கிளம்பு. யோ, ஞாபகம் மறந்துக்காரா? என் புருஷன் இங்கதான் இருக்காரு. எனக்கு ஞாபகம் மறதின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வீக்னஸ் வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா? ஒண்ணு ஆயிஷா, போது நிறுத்து. அட பாவி பூதமே, இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்த? ஆமா, உனக்காக தான சத்தம் போட்டுட்டு இருக்க. ஏன் பேசாம இருந்த? என் எஜமா பேசும்போது நான் எப்படி குறுக்க பேச முடியும்? இப்ப மட்டும் எப்படி குறுக்க பேசுற? என் எஜமான அடிக்கும் போது, அவருக்கு ஆபத்து வரும்போது நான் எப்படி பேசாம சும்மா இருக்க முடியும்? நான் உன் பொண்டாட்டியா? நீ கடவுளா இருந்தாலும் என் எஜமான அடிக்கும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ உன் எஜமா தான் உனக்கு முக்கியமா? ஆமா. வேணும்பியா? வேணும். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். 2 நாளா உன்னை காணாமேன்னு புல்லாங்குழல் எடுத்து வச்சிட்டேன். அப்போ நீ வரல. எங்கேயாவது கெட்டு தொலைஞ்சு போ, உன்னை தேடவே மாட்டேன். யோ, ஞாபகம் வருது, இந்த ஆளை என்ன வேணுமோ பண்ணிக்கோ, நான் எதுவும் கேட்கவே மாட்டேன். புருஷனாச்சேன்னு மரியாதையா விட்டுட்டு போறேன். எப்படி அங்க வந்துதானே ஆகணும். என்ன நாடகமா? எவ்வளோ ஒருத்தி என் வீட்டுக்குள்ள வந்து உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என்னையே அடிச்சுட்டு போற. என்னையா அதெல்லாம்? இல்ல சார், அது வந்து பேசாத. யோ, உன்னால பெரும் பிரச்சனை ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே கடை. சரிங்க ஊசூர். அட, இதுக்கும் சரின்ற? அது என் கடமை ஊசூர். சனியம் பிடிச்சவ என்ன இங்க வர சொல்லிட்டு அவ எங்க போய் தொலைஞ்சாலும்.
என்ன பயந்துட்டியா? ஏன் என்ன இப்படி அடிக்கடி டென்ஷன் பண்ற? எது பண்ணாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். அதான் என்னோட பாலிசி. உன் பாலிசியை தூக்கி குப்பையில போடு. என் வயிற்றுல கொட்டிக்கிறேல. ஒரு நாள் எங்கயா சிக்கி சின்ன அப்படி படல. போதும் கனகவல்லி இல்ல. போதும் போதும் நிறுத்துன்னு சொன்னேன். யாரோட சாபமும் என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் எதுக்கும் துணிஞ்சவ. சரி சரி, பணத்தை எடு. முதல்ல நீ கத்திய கொடு. அப்போ பணத்தோட தான் வந்திருக்கேன்னு சொல்லு. எடு. பாத்துட்டேல, கத்திய கொடு. குட். இப்பதான் நீ ரொம்ப சமத்தான பொண்ணு. இந்தா, முதல்ல பணத்தை எடு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், என் வயிற்றுல கொட்டிக்கிட்டேல, நீ விளங்க மாட்ட, உருப்பட மாட்ட. என்ன மாட்டிக்கிட்டேன்னு முழிக்கிறியா? என்னங்க? பேசாத. இவளை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துற வரைக்கும் என்கிட்ட வராது. அம்மாடி லட்சுமி, எங்க குடும்ப தோழி, வெளியில வரியா? வாமா, நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஜெய் வா. கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்டர். ஓகே சார். வா. என்ன மன்னிச்சிடுங்க. கனகவல்லி, என்ன? எனக்கு எல்லாம் தெரியும். இல்ல இல்ல, நான் குற்றவாளி, கொலைகாரி. உங்க நிழலத்தோட கூட எனக்கு அருகதை இல்ல. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, தூக்குல போடுங்க. தயவு செஞ்சு நான் பண்ண தப்புக்காக என் குழந்தைங்களை தண்டிச்சிடாதீங்க. அவங்கள வளர்த்து ஆளாக்கி பெரிய நிலைமைக்கு கொண்டு வாங்க. என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை யாரு கொலைகாரின்னு சொன்னது? கான்ஸ்டபிள், அவனை அழைச்சிட்டு வாங்க. எஸ் சார். இவனை தானே நீ கொன்னுட்டு தான் நம்பிட்டு இருக்க. இவன் செத்துதா சொல்லி தானே இவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணி படாத பாடுபடுத்தி பணத்தை பறிச்சிட்டு இருந்தா. என்ன என்ன பாக்குற? இவனை நான் தாங்க கத்தியால குத்துன, என் கண்ணு முன்னாலே செத்து விழுந்தான்னு தானே சொல்ல நினைக்கிற. நீ குத்துனது இந்த கத்தியால் தானே? இது ஸ்பிரிங்கு கத்தி. அவன் செத்து விழுந்தது செட்டப். என்ன ஸ்பிரிங் கத்தினா என்னன்னு பாக்குறியா? நீ எப்பேற்பட்ட ஏமாளியா இருந்தா அதே கத்தியே உன்கிட்ட கொடுத்து அவ பணத்தை வாங்கியிருப்பா. சாதாரணமா டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் உண்மையை மறைக்காம சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை கண்ணில் வச்சு காலம் பூரா கட்டி காப்பாத்துறானே கணவன், அதாம்மா உன் புருஷன். அவங்கிட்ட முதல்ல உண்மையை சொல்லுங்க. டாக்டர் மருந்துனாலையும் வக்கீல் வாதத்தினாலையும் தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஆனா உங்க சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிறானே உங்க புருஷன், அவன் தான் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துவாமா? மத்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இவங்களை வேன்ல ஏத்துங்க. ஓகே சார். நடா. இவ்ளோ பெரிய விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இரு இரு இரு, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டி இருக்கிறன்னு என்கிட்ட 2 பேர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அவங்களுக்கு நீ நன்றி சொல்லணும். என்ன, யார் அந்த 2 பேர்னு பாக்குறியா? அதோ பார். மம்மி மம்மி, போலீஸ்காரன் பிள்ளைங்கன்னு என் பசங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு நீ ப்ரூவ் பண்ணலையே கனகவல்லி.
இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. நீங்க ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. அம்மாவை பத்திரமா கூட்டு போங்கடா. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு வந்துடுறேன்.